சட்டமன்ற தேர்தலில் கரூர் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வெற்றி பெற்ற சட்டமன்ற வெற்றி பெற்றார். நேற்று செய்வதால் அது தொடர்பாக இன்று ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார். அந்த அறிக்கையில் கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் கரூரில் நான் சந்தித்த அரசியல் மட்டுமல்ல, அப்பட்டமான அதிகார அடக்குமுறையும் நம் தொண்டர்களில் வாழ்வாதாரம் முடுக்கப்பட்டு துயரங்களும் அதன் விளைவாக என் மீது 43 பொய் வழக்குகள் சுமத்தப்பட்டதாகவும், உடன்பிறர்கள் தொண்டர்கள் மீதும் குடும்பத்தின் மீதும் 100க்கும் மேற்பட்ட கொடூர வழக்குகள் பாய்ந்ததாகவும், இதனால் உடன்பிறப்பு தொண்டர்கள் வாழ்வு சிதைக்கப்பட்டது என்றும் அவரது குடும்பம் நிம்மதி குலைக்கப்பட்டது என்று தனது அறிக்கையில் வெளியிட்டார். அத்தனை அகதிகளையும் தூளாக்கி அங்குள்ள அரசியல்வாதிகளும் அதிகாரம் அமைதியும் வீழ்த்தி அதிகார பலத்தோடு பண பலத்தோடு கீழ்மட்ட அரசியல் உச்சகட்டமாக விளங்கிய நபர்களை எதிர்த்து பல்வேறு சட்ட போராட்டம் நடத்தி எத்தனையோ துரோகங்களை தாங்கி நெஞ்சுறுத்தி கரூரில் மீண்டும் அதிமுக கொடியை ஏற்றியவர் நானும் என்னுடன் துணைந்த கலர் உழப்படும் என்பது நாளறியும். ஆனால் இத்தனை துயரங்களும் நான் சுமந்த வேதனைகளும் இன்று எனக்கு பரிசாக இருப்பது நெஞ்சில் பாய்ந்த துரோக ஈட்டி மட்டுமே என்றும், இது இத்தனை ஆண்டுகளாக நம்ம யாரை ஏற்று யாருடைய மக்கள் விரோத அராஜகாட்சி வீழ்த்த இத்தனை வழக்குகளையும் ரணங்களையும் நம் உடம்பை ஏற்றினமோ அதே தீய சக்தியுடன் கையொத்து அவர்கள் தயவோடு ஆட்சி கட்டில் அமர தலைமை முற்பட்டதை கண்டு என் மனம் ரத்தக்கண்ணி வடிக்கிறது என்றும், புரட்சித் தலைவர் புரட்சி அம்மா அவர்கள் ஏற்படுத்த அரசியல் வாரிசுகள் நாம் நமக்கு போய் இப்படி ஒரு எண்ணம் வரலாமா என தீய சக்தியோட அம்மா அவர்களால் அடையாளம் காட்ட திமுகவுடன் இந்த அண்ணா திமுக கை ஓங்க முடியும் என்று என்னால் தாங்க முடியல என்றும், அதனால் இங்கு முன்மொழிந்த அந்த சமரச முடிவுதான் என்ன போன்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் எதிராக என்பதை தவிர உங்களின் தலைமைக்கு ஒருபோதும் நாங்கள் எதிராக நின்றதை உங்களைத்தான் இயக்கத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் நாங்கள் எல்லாம் உயிரை கொடுத்து முன்னேற்றுவோம் என்றும் தனது அறிக்கையில் சொன்னார். ஆனால் எங்களின் அத்தனை எதிர்ப்பு தொண்டர்களின் தார்மீக உணர்வுகளையும் சுத்தமாக மதித்து நீங்கள் எடுத்த அந்த தன்னிச்சையான முடிவுதான் இன்று ஒட்டுமொத்த இயக்கத்தையும் அழிவில் விழுந்து வேதனையும் நிறுத்தியுள்ளது. உங்களை இந்த சந்தர்ப்பாத நிலைப்பாட்டில் பலியாகத்தான் எத்தனையோ ரணங்களை சுமந்த இந்த விஜயபாஸ்கரும் என்று பயணித்த தளவு தூரமும் தயாராகவில்லை. எனவே என்று சொல்லி இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார்.